கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Holy be the name of the Lord. இன்றைய நாளிலும் கூட Today, பரிசுத்த ஆவியானவரை Holy Spirit, எப்படி பெற்றுக்கொள்வது? how to get Holy Spirit? இதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. There is lot of things. நாம் கடந்த செய்தியிலே பார்த்தோம். We saw in the before message. பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல பூமிக்கு வந்து விட்டார். He came to the world in the New Testament. அவர் வேற எங்கேயுமே தங்க முடியாது. He cannot live anywhere. நம்முடைய சரீரங்களில் தான் அவர் வாசம் பண்ணுகிறார். Only in our bodies he can. யாரெல்லாம் விசுவாசித்து Whoever believes in him இயேசுவை அறிக்கை செய்கிறார்களோ and they declare Jesus, அவங்க எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். the Holy Spirit fills them. அவர் தான் நம்மளை கடைசி வரைக்கும் நடத்த போகிறார். He is only going to lead us in the good path till the end. அவர் நம்மை எச்சரிப்பார். He will warn us. அவர் நமக்கு போதனை செய்வார். He will teach us. அவர் நமக்கு ஜெபிக்க உதவி செய்வார். He will help us to pray. என்ன ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, Only one thing we should understand is, அவர் வந்துட்டு போக மாட்டார். he will not come and go. அவர் நம்முடைய சரீரத்திலேயே வாசம் பண்ணுவார். He will live in our bodies. அவர் நீங்க கூப்பிட்டா போதும். Only if you call him, that's enough. 24/7 24/7 அவர் நம்முடைய சரீரத்திலேயே தான் இருப்பார். he will be in our body. அவருக்கு அதற்காகத்தான் புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டாரு. That's why he was given in the New Testament. இந்த நாளிலும் கூட Today, நம்ம இப்படி என்ன பார்க்க போறோம்? what we are going to see is, எப்படியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது? how can we get the Holy Spirit? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் In Acts 2, 4ஆம் வசனம், 4th verse. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின ஏவுதலின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். All of them were filled by the Holy Spirit and began to speak in other tongues as Spirit enabled them. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, We have to understand very importantly is one word. அவர்கள் எல்லாரும். All of them. அவர்கள் எல்லாரும். All of them. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? What are we thinking is, அல்ல தவறா நமக்கு சொல்லி கொடுத்ததுனால, or they might teach us wrong. தவறான சிந்தையை மனதுல வச்சிட்டு இருக்கிறோம். We are keeping wrong things in our mind. இத தொடர்ந்து நாங்க சொல்ல போறோம். We are going to say this continuously. இந்த வசனத்தை மாத்திரமல்ல, நிறைய வசனத்தை நான் மேற்கோள் காட்ட போகிறேன். Not only this verse, I will show lot of verses. என்னன்னா, அவர்கள் எல்லாரும். All of them. இவங்கள யாரு? Who is them? கர்த்தரை விசுவாசித்து, They believed Jesus. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, They believed the word. காத்திருங்கள்னு ஆண்டவர் சொல்லி இருந்தாரு. God said to wait. அவங்க காத்திருந்து And they waited. பரிசுத்த ஆவியானவருக்காக வெயிட் பண்ணாங்க. And they waited for the Holy Spirit. அவங்கள They, எத்தனை பேர் how many people? முழுவதும் பரிசுத்தமா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. We don't know that if they are full holy. நமக்கு தெரிய வேண்டியது எல்லாமே, What we have to know is, இயேசுவை விசுவாசித்தா, if we believe Jesus அவருடைய Christ, சிலுவை மரணத்தை விசுவாசித்தா, if we believe his death on the cross, அவர் உயிர் தெழுந்ததை விசுவாசித்தா, if we believe that he risen up in the third day, என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார்னு விசுவாசித்தால், if we believe that he was beaten for me in the cross for my sins, என்னுடைய பாவங்களுக்காக அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்குதுன்னு விசுவாசித்தா, if we believe the blood of Christ will wash our sins, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். we can have the gifts of the Holy Spirit. ஆமென். Amen. இதுதான் ரொம்ப முக்கியம். This is only the important. நம்ம என்ன நினைக்கிறோம்? பல நேரங்கள்ல What are we thinking lot of நம்ம times? பரிசுத்தமா வாழ்ந்து We have to live very holy. எல்லா விதத்திலையும் கரெக்டா மாறி, We have to turn correct in everything. அப்புறமா பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். Then we have to ask for the Holy Spirit. அப்பதான் தருவாரு. Then only he will give. இல்லை. No. இந்த உலகத்துல In this world, தனியா நம்மளால by ourselves, நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. we cannot overcome. பாவத்தை ஜெயிக்க முடியாது. We cannot overcome. கர்த்தருக்காக சாட்சியா வாழ முடியாது. We cannot
get a holy life before God. அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். That's why only the Holy Spirit was given to அந்த us. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதே That Holy Spirit was given because நம்ம பரிசுத்தமா வாழ வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. Because we have to live holy. அதனால தான் இந்த வசனம் சொல்கிறது எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். That's why this verse says everyone was filled. யாரெல்லாம் விசுவாசத்திலே ரொம்ப அதிகமா இருந்தாங்களோ அவங்க நிரப்பப்பட்டாங்கன்னு சொல்லல. In this verse, the Bible did not say that whoever had very strong faith, they only had the Holy Spirit. எல்லா உலகத்தை ஜெயித்தவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படவில்லை. It did not say that whoever overcame the world, then only they got the Holy Spirit. இயேசுவை விசுவாசித்து They believed in Christ. இந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாங்க. They were sitting in that place. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. They got the Holy Spirit. இதுல பேதுரும் அடங்குவாரு. And this Peter was also waiting. யோவானும் அடங்குவாரு. John was also waiting. அவங்களுக்குள்ளேயும் பயம் இருந்துச்சு. They was also having fear. நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. There was lot of questions. அவங்களுக்கு விசுவாசங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. They had very less of faith. உலக வாழ்க்கைக்கு போயிடலாமான்னு கூட யோசிச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. They were thinking, let us go to the worldly life. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் After the Holy Spirit came, அவங்களுடைய வாழ்க்கையில உடனே மாற்றம். they had seconds of change in their life. அவங்க ரூமுக்குள்ள பயந்து போய் உட்கார்ந்து இருந்தாங்க. They was sitting in fear. நம்மளையும் சிலுவையில அடிச்சிருவாங்களோன்னு பயந்து உட்கார்ந்து இருந்தாங்க. They were having fear like they will also beat them in the cross. ஆனா But ஆவியானவர் வந்தாரு. after the Holy Spirit came, அவங்க அப்படியே மாறிட்டாங்க. in the seconds they changed. தாங்க சாகிறதுக்கும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. They gave themselves to die. அதனால That's why நம்முடைய நிலைமைகளை பார்த்து ஆவியானவர் வரமாட்டாரு. He won't come until we become holy. பரிசுத்தமாக்குறதற்காக ஆவியானவர் வருவார். To make us holy, then He will come. அதனாலதான் 4ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லார் மேலும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம ஆவியானவர் வரப்பட்டார். That's why in Acts 2 verse 4 says, He came upon everybody without any difference. அதனாலதான் அப்போஸ்தலர் 2:17 சொல்லுது. That's why in Acts 2:17, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். in the last days God said, I will pour my spirit on all people. அப்ப எல்லார் மேலும். So everyone. இப்போ உங்களுக்கு ஆவியானவர் வந்து யார் மேல ஊற்றப்படுவார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். You might understand this. நீங்க வந்து தவறான நிறைய சிந்தனையில இருக்கலாம். You might be thinking of நான் wrong things. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். I got baptized. ஆனா ஆவியானவரை பெறதுக்கு But by getting the Holy Spirit, 40 days காத்திருக்கணும். I have to wait for 40 days. 90 days காத்திருக்கணும். I have to wait for 90 days. 120 days காத்திருக்கணும். I should wait for 120 days. 20 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கணும். I should take 20 days fasting. இது எல்லாமே தவறான எண்ணங்கள். This is all are the wrong choices. அதே மாதிரி நான் எல்லா என்னையால விட முடியாத பாவத்தையும் விட்டுட்டு I should leave the sin which I cannot leave. வந்தாத்தான் Then பரிசுத்த ஆவியானவர். the Holy Spirit. ஒண்ணு திரும்பியும் சொல்றேன், முக்கியமானது. I will repeat the one which is important word. பாவத்துல இருந்துகிட்டே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்க மாட்டாரு. While being in the sin, the Holy Spirit won't come. ஏன்னா அதுலயும் கவனமா இருக்கணும். We have to be careful. பாவத்தை விடணுங்கிற எண்ணம். We have to get a thought of we should leave this sin. பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற ஆண்டவரே அப்படிங்கிற எண்ணம். We should say to the Lord, I want to be living holy. அவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். They will only get the Holy Spirit. அதுதான் ரட்சிப்பின் அபிஷேகம்.
That's only the salvation. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். Whoever got the salvation, they will get the Holy Spirit. அதனால That's why பாவத்துல நீங்க விடுபட வேண்டும் என்று விரும்பி, if you want him to get freed from sin, பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சாலே போதும். if you think like that, that's enough. ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார். The Holy Spirit will make you holy. அதனால இன்னைக்கே நீங்க கேளுங்க. Today you ask. இந்த நிமிஷமே கேளுங்க. You ask in this minute. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கேளுங்க. You ask him when you are seeing in this message. ஆவியானவரே என் மேல இறங்குங்க. The Holy Spirit come. நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன். I am willing to be holy. பரலோகத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். I am willing to have a heavenly life. இந்த காரியத்தை எல்லாம் பார்க்கும்போது 38ஆம் வசனம் சொல்லுகிறது. If we see at 38 verse, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Peter replied, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the forgiveness of your sins, and you will receive the gift of the Holy Spirit. இதனுடைய அர்த்தத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. You understand this? நம்ம ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். We have done a sin. அது நமக்கு பாவம்னு உணர்த்தப்படுகிறோம். We have a feeling like that's a sin. நம்ம ஆண்டவரிடத்துல வருகிறோம். We are coming to Jesus. அவர்ட்ட அறிக்கையிடுகிறோம். We are telling to him. நம்ம அதை விட்டு ஆண்டவரே நம்ம மன்னிச்சிடுங்கன்னு சொல்றோம். We are telling that forgive that. ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினால, because of his mercy, அவர் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். He will forgive our sins. ஆனா but அந்த பாவம் நம்மளை விட்டு போயிருச்சுன்னு கிடையாது. It's not like the sin went. அதுதான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்றார். That's what the Paul says in Romans 8. ஆனா but உடனே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும்போது, while the Holy Spirit fills us, அந்த பாவத்தை நம்ம மேற்கொள்கிறோம். we are overcoming the sin. அதனால that's why மன்னிப்பு பெற்ற உடனேயே, after getting the forgiveness, ரட்சிப்பு அடைந்த உடனேயே, after getting forgiveness, பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். we have to get the Holy Spirit. பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to get the Holy இங்க Spirit. பெற்றுக்கொள்வது என்று கொடுக்க and you will receive the gifts of the Holy Spirit. நீங்க யாரோ உங்களுக்கு தர்றாங்க, some people is giving, நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும். you have to get it. எல்லாருமே பெற்றுக்கொள்ளலாம். Everyone can get it. நீங்க பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா, if you got baptized, நீங்க உடனே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். we have to get the Holy Spirit. அதனால வெயிட் பண்ணாதீங்க. So don't wait. ஒருவேளை இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், if you did not receive the Holy Spirit, இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. now you get it. சரி, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னா, we are seeing in Acts 8, அதுல 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. the verse 15 says like this. அந்த இடத்துல பேதுரு ஒரு இடத்துக்கு போறாரு, சமாரியா தேசத்துக்கு. The Peter is going to a place called Samaria. 14வது வசனம் சொல்லுகிறது. In the 14th verse it says, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். the Samaria had accepted the word of God. பாருங்க, முதலாவது வசனத்தை அக்செப்ட் பண்றதுனால, they accepted the word of God. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் பெற்றார்கள் என்பது அர்த்தம் இல்லை. It's not only that they accepted the word of God, but it's not the meaning of like they accepted the Holy Spirit. 15ஆம் வசனம் சொல்லுது, verse 15 says, அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தார்கள். because the Holy Spirit had not yet come on any of them, they had simply been baptized in the name of Lord Jesus. இதத்தான் இந்த செய்தியில திரும்ப சொல்லுகிறேன். This is only I am saying in this message again and again. பரிசுத்த ஆவியானவர் வருவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். When we receive the Holy Spirit, that's an action. எப்படி ரட்சிக்கப்படுகிறோமோ, how we get salvation, ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, how we get baptized, திருவிருந்து எடுக்கிறோமோ, how
how we get the bread and wine? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதும் ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். It's an action to get the Holy Spirit. அதனாலதான் இந்த இடத்துல பேதுரு பார்க்கிறாரு, அவங்க ஞானஸ்தானம் மட்டும் பெற்றிருந்தார்கள். That's why Peter sees here they will simply get baptized. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள உங்களுக்குள்ள தவறான எண்ணம் இருக்குது. You might get bad thought. ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே After getting the baptized, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். I got the Holy Spirit. இல்லை. No. ஞானஸ்தானம் பெறும்போதும் We get the baptism. அந்த நேரத்திலையும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார். Then also he will come. விசுவாசித்தால் வந்திருப்பார். When we have faith, he will come. அது ரெண்டு ஆக்ஷன் அங்க. That is the second action. அந்த நாள்ல ஞானஸ்தானம் பெறுகிறோம். That day we will get the baptism. அந்த நாள்ல அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறோம். That day we will get the Holy Spirit. ஆண்டவருக்கு அதுதான் நடந்தது. For Jesus that happened. அதனால That's why சிலருக்கு நடக்கலாம், விசுவாசித்தால் நடக்கும். if we have faith, that will happen. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, அது ரெண்டு ஆக்ஷன். But that is two actions. அதாவது ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு செயல். The first action is getting baptized. இரண்டாவது ஆவியானவரை பெற்றுக்கொள்வது. Second is getting the Holy Spirit. அதனாலதான் அப்போஸ்தலர் 8:16 That's why in Apostle 8:16 அங்க அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல. There they got they did not get the ஆனா ஞானஸ்தானம் மட்டும் பெற்றிருந்தாங்க. but they simply got baptized. அதனால உங்களுக்குள்ள That's why you ஆவியானவருடைய நிறைவு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா, if you get that you don't have the Holy Spirit, தவறான குழப்பத்துல இருப்பீங்கன்னா, if you have the wrong confusion, நீங்க பரிசுத்த ஆவியை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. you get the Holy Spirit right now. நிறைய இடங்கள்ல அப்போஸ்தலர்கள்ல Lot of verses in Acts, எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ whenever the Holy Spirit came, அந்நிய பாஷை பேசினாங்க. they spoke tongues. அதுல நிறைய விதங்கள் இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்குள்ள நம்ம போக வேண்டாம். Or there was a lot of tongues, lot of other ways, but we don't want to go that subject. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோங்க. You just understand one thing. பரிசுத்த ஆவியை பெறுவது ஒரு செப்பரேட் ஆக்ஷன். That's an action. அதனாலதான் சில சபைகள்ல That's why in some churches, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் after getting baptized, ஒரு நாள் one day பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கிறாங்க. they are waiting for the Holy Spirit. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. That's why this is very very important. இது சபையினுடைய கொள்கை பிடிப்பு அல்ல. This is not the concept of any church. இது தேவனுடைய நியமம். This is God's work. எங்களுடைய சபையில அப்படி செய்யறது இல்ல. In our church they doesn't do that. அந்த சபையில அவங்க செய்றாங்க. In that church they do. அந்த காரியம் எல்லாம் இப்ப விட்டுறலாம். We will leave that. வசனம் என்ன சொல்லுதுன்னு மாத்திரம் நம்ம கவனிக்கலாம். We will listen to what the Bible says. ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் When they also got baptized, பரிசுத்த ஆவியை பெறாத சிலர் இருந்தாங்க. they did not get the Holy அப்ப Spirit. பரிசுத்த ஆவியை பெறுவது When we get the Holy Spirit, அது தனியாக நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். that is separate event. சோ முதலாவது பார்த்தோம், So first we saw எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர். for all of them we get the Holy Spirit. இரண்டாவது பார்த்தோம், We saw the second, ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் while we get baptized, பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். the Holy Spirit we have to get it. அவர் மேல விசுவாசம் வச்சு ரட்சிக்கப்பட்டால் If we have faith and get salvation, உடனே நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். we have to get it definitely. நிறைய பேர் குழப்பறது, தயவு செய்து கேட்காதீங்க. Don't listen to the messages which you get confused. நீ ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்துட்டு வா, அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்ற வார்த்தைகளை கேட்காதீங்க. Don't listen to the words like you just get very holy and then you come to get the holy. இல்ல, எல்லா அப்போஸ்தலர்ல வாஸ்து பாத்தீங்கன்னா, If you read full verses of Acts, ரட்சிக்கப்பட்டு after getting salvation, ஞானஸ்தானம் எடுத்து after getting baptized, உடனே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டாங்க. and definitely they got the Holy Spirit. அதனாலதான் சாட்சியா வாழ்ந்தாங்க. That's why they lived with testimony. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும் போது இது நன்றாக புரியும். If we say another thing, it will understand. அப்போஸ்தலர் 10:45 In Apostle 10 10 verse 45. இந்த இடத்துல பார்க்கும்போது
In this place, நல்லா கவனிங்க. you understand, இது கொர்நேலியு என்கிற மனுஷன். this is the man called Cornelius. அவங்க வீட்டுல யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. In his house, nobody got Jesus. அவங்க பக்தியான குடும்பம் தான். They are strong people. அப்ப பேதுரு வாராருன்னு தெரிஞ்ச உடனே After they knew that Peter is coming, கொர்நேலியு வீட்டார் all members of Cornelius, அவங்களுடைய நண்பர்கள் சுத்தி இருக்கிறவங்க வேலைக்காரங்க எல்லாரும் his friends, his maid, everyone, எல்லாரும் அங்க பேதுருடைய செய்தியை கேட்கறதுக்கு வந்துட்டாங்க. they came to listen to Peter's message. 43ஆம் வசனம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். In Acts 10 verse 43 says, all prophets testify about him that everyone who believes in him receives forgiveness of sins through his name. ஆமென். Amen. இந்த ஒரு வசனத்தை தான் அவர் கொர்நேலியு வீட்டுல பேசுறார். In this only verse he is speaking in Cornelius' house. இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு. In Jesus Christ's name they get salvation. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand? அவங்க யாருமே இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல. Anyone did not get baptized. இந்த 44ஆம் வசனம் சொல்கிறது, If we see the verse 44, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். while Peter was speaking these words, the Holy Spirit came on those who all heard the message. அப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா If you see, எந்த ஒரு விதமான பிலாசபியும் பேச இங்க வரல. we did not come to speak any philosophy. எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளேயும் நாங்க போக விரும்பல. We are not willing to go into any argument. இப்ப சொல்லுகிறது எல்லாமே What we are saying is பரிசுத்தாவியின் பெற்றுக்கொள்ளுங்கள். how to get filled by the Holy Spirit. இந்த இடத்துல கொர்நேலியு வீட்டாருக்கு In this place in Cornelius' house, ரட்சிப்பின் வசனத்தை கேட்ட உடனேயே after getting salvation, யாருமே ஜெபிக்கல, no one did not pray, யாருமே கேட்கவும் இல்ல, no one did not listen. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். The Holy Spirit came down. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு வாஞ்சையோடு இருக்கிறார் பாருங்க. Look how he is in thirst. ஒரு மனுஷன் பாவம் பண்ணும்போது While one man is doing sin, அவனுடைய சரீரத்துல in his body அசுத்த ஆவி நிறைஞ்சிருக்குது. there is an evil spirit. ஆனா நம்முடைய சரீரம், But our body தேவனுடைய ஆலயம். is God's temple. அப்ப அது பரிசுத்த ஆவியானவருடைய வீடு. But that is the Holy Spirit's house. அவர் பார்க்கிறார் வெளியில இருந்து. He is looking from outside. ஐயோ நம்ம வீட்டுல எவனோ அசுத்த ஆவி இருக்கிறானே. Oh, in my house there is an evil spirit. என்னைக்கு இந்த மனுஷன் அதை உணர்ந்து கொள்வான்? Then only he will get this in his mind. ஒரு மனுஷன் One man, பாவத்துல இருக்கிறான், if he is in sin, இயேசுவை குறித்து அறிகிறான், he is getting to know about Jesus. அவன் தன்னுடைய பாவங்களை குறித்து ஒரு மனஸ்தாபப்படுகிறான், He is getting reminded of his sin. அறிக்கை இடுகிறான், He is telling it to God. ஆண்டவர் சொல்றான், And he is saying it to God, ஆண்டவரே like, நான் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I will give my life to you. ஒரு நிமிஷத்துக்குள்ளாக In 1 second, டக்குனு பரிசுத்த ஆவியானவர் போறாரு. the Holy Spirit is going. அந்த அசுத்த ஆவியை வெளியில துரத்திட்டு He will chase that evil spirit out. உடனே உள்ள வந்துடுறாரு. He will come definitely inside. ஏன்னா அது அவருடைய வீடு. Because that's his house. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But we have to get that the Holy Spirit is in us. அவர் வேதம் சொல்லுது அவர் ஜென்டில்மேன். The Bible says that he's a gentleman. நான் பரிசுத்த ஆவியானவரை இருக்கிறாரு, நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு வாஞ்சை வேணும். We have to get a thirst that I need the Holy Spirit. I have to be holy. ஏன்னா இதை குறித்து தான் இன்னொரு வசனத்தை சொல்றேன். அப்ப இதனுடைய காரியம் என்ன? What is this? புறஜாதிகளுக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர். The people who are not believing in the Lord Jesus, they also
have the Holy Spirit. அப்ப பேதுருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் The Holy Spirit who was in Peter, பேசும்போதே while he was talking, அடுத்தவங்களுக்குள்ள போயிடுறாரு. he went to another people. பரிசுத்தவான்கள் கைகளை வைக்கும் போது While the believers keep their hands, பரிசுத்த ஆவியானவர் வந்தார். the Holy Spirit came. அப்போ So பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit, நம்ம பிரசங்கம் செய்யும் போதே while we do our message, அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ they know or don't know, இயேசு கிறிஸ்துவை அறியும் போது while they get to know about அவங்க பெற்று God, கொண்டாங்க. they got it. அவங்க பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டு They got the Holy Spirit பல பாஷைகளை பேசினாங்க. and they spoke tongue. ஒண்ணுதாங்க, Only one. நீங்க ஆவியானவரை ரிசீவ் பண்ணும்போது If you receive God, உங்க ஆவிக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். you will get a change in your life. சும்மா பேரளவுல இருக்காதீங்க. Don't be only a namesake. உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும்போது If you have a true salvation, உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. then the Holy Spirit will come. அதனால தயவு செய்து So please, யாருடைய பேச்சை கேட்டோம் while listening to others, ரொம்ப நாள் காத்திருக்கணும் பரிசுத்த ஆவிக்கு நினைக்காதீங்க. don't think that we should wait for long. உடனே வந்துடுறாரு. He will come definitely. இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நீங்க விசுவாசித்தீங்கன்னா If you have faith while hearing this message, உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து விடுவார். then the Holy Spirit will come. அதனால நிறைய நாள் காத்திருக்கணும், 90 நாள், 120 நாள் அல்லது 2 வருஷம் பரிசுத்தமான பின்பு. Thinking that we should wait for 6 months, 3 months, 2 years, but we should receive the Holy Spirit immediately after getting baptized. ஒரே ஒரு தகுதி தான், Only one. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு By the Lord Jesus Christ, blessed by our sins are cleansed. நம்ம பாவங்கள்ல ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு We get a forgiveness. ஆண்டவரை விசுவாசித்தா And we have faith in God. பரிசுத்த ஆவியானவர் நிறைவே பெற்றுக்கொள்வோம். We can get Holy Spirit. அதை விசுவாசிக்கணும். We have to faith. அவர் நமக்கு He should. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு கிருபை செய்வார். He will give us grace to overcome sin. இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். We will see another verse. இங்கே அப்போஸ்தலர் 19:2ல So in Acts 19 verse 2, நீங்கள் விசுவாசிகளான போது ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். Then and asked them, did you receive the Holy Spirit when you believed? They answered, no. We have not even heard that there is a Holy Spirit. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது So when we look here, உடனே பவுல் யோசிக்கிறாரு. Paul is thinking, நம்ம ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசிகளான போது when we believed in God and got baptized, இவங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்க வேண்டுமே. they should have gotten the Holy Spirit. ஆனா ஏன் பெறல? But why didn't they get it? அங்க யோசிக்கிறாரு. He's thinking. அடுத்த क्वेश्चन கேக்குறாரு. He's asking another question. எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீங்க? So Paul asked, which baptism? அவங்க சொல்றாங்க யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்தானத்தை நாங்கள் பெற்றோம். They are replying that John's baptism. அந்த பவுல் சொல்லுகிறார். But Paul is saying, யோவான் சொன்னார் இல்லையா, John is saying, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கணும்ட்டு. But John the Baptist said, right, you have to have faith in God and then get baptized. உடனே அவங்க வந்து கீழ்ப்படிஞ்சு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கறாங்க. Then they got faith in them and getting baptized. இதனுடைய அர்த்தம் என்ன? What's the meaning of this? நம்ம ரட்சிக்கப்படும்போது While we get அந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக because of faith you are getting baptized. யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது While John the Baptist baptized இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கல. Jesus did not died in the cross. அவர் வந்து உயிர்த்தெழவும் இல்லை. He has not yet risen. அப்போ So இததான் பவுல் சொல்றாரு. This is only Paul says. ரட்சிக்கப்பட்ட பின்பு எடுக்கப்பட வேண்டியது ஞானஸ்தானம். After getting salvation, then we have to get baptized. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம்
we are thinking அது ஒரு சாதாரண சடங்கு தானே, it's just a procedure, right? அது சின்ன வயசுல எடுத்தானே. What if we got the baptized in when we are small? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்தானே. When whatever we get it before our birth, எதுவுமே பிரச்சனை கிடையாது. nothing is problem. ரட்சிக்கப்படுறது தான் பிரச்சனை. While getting salvation, that's only a big problem. ஆனா இங்க பவுல், But Paul says, நீங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதறதுக்கு முன்னாடியே அந்த ஞானஸ்தானத்தை எடுத்துட்டீங்க. before you get before Jesus Christ risen, you got the Holy Spirit. இப்ப திரும்ப எடுங்க. You get baptized again. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பாரு. Then only the Holy Spirit will come. அதனால நீங்க ஒருவேளை Then if you சிறு பிள்ளைகள்ல ஞானஸ்தானம் எடுத்திருந்து got baptized when you are small, அத வைராக்கியமா பிடிக்காதீங்க. don't hold it. ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றாரு. Just Paul is saying one thing. நாகமான்ட்ட அந்த ஒரு வேலைக்காரன் சொன்னான் இல்லையா, Naaman's servant said, யோர்தான்ல போய் ஒரு தடவை முங்கி எந்திரிச்சா என்ன பிரச்சனை வரப்போகுது? what problem you will get while dipping in the water once? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, The Bible clearly says ரட்சிக்கப்பட்டதின் அடையாளம் தான் ஞானஸ்தானம். the proof of getting salvation is getting baptized. அதனால That's why ரொம்ப ஆர்குமெண்ட்ல இதுல பண்ண வேண்டாம். we don't need lot of arguments. பவுல் இங்க சொல்றாரு, Paul says யோவான் ஞானஸ்தானம் உங்களுக்கு பத்தாது, John the Baptist baptism won't be enough. நீங்க திரும்ப இயேசுவின் நாமத்தினால By Jesus name நீங்க திரும்ப ஞானஸ்தானம் எடுக்கணும். you have to again get baptized. வேதத்திலே அது இருக்குது. It's there in the Bible. அதனால ரெண்டாவது ஞானஸ்தானம் எடுக்கிறது கவலைப்படாதீங்க. So don't be scared to get baptized. ஆண்டவர் எப்பயுமே ரூல்ஸ் படி தான் செயல்படுவார். God will be having his action by his rules. உங்க மேல ரொம்ப அன்பு கூர்ந்துட்டாருன்னு எந்த ரூலையும் அவர் மாத்த மாட்டார். Because he has lot of love in you, he won't change any of them. நாகமான் போய் யோர்தான் நதியில முங்கணும்னா முங்கினதுதான். When Naaman went and dipped himself in the Jordan water, he dipped himself. அது ரூல். That's a rule. அது இல்லாம அவன் வாட்டுக்கு போயிருந்தான்னா, If he would have just gone like that, அவனுக்கு அற்புதம் நடந்திருக்காது. he won't get a miracle. தேவனுடைய நியமத்துல ரூல்னா ரூல் தான். By God's side, that is a rule. லா இஸ் லா. Law is law. ஏன்னா Why? Because மனம் திரும்பணும். we have to get repent. அதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். The proof of that is getting baptized. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். Then we have to receive the Holy Spirit. அதனால நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். That's why we should receive. குழந்தைகள் ஞானஸ்தானம் பண்ணிருந்தீங்கன்னா, If you have get baptized when you are small, நல்ல பரிசுத்தவான்களிடத்துல போய் then you go to the holy man நீங்க திரும்ப ஞானஸ்தானம் எடுத்து and you get baptized again ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. and you get the Holy Spirit. ஆவியானவருடைய வரத்தை பெற்றாதான் When you get the Holy Spirit, நீங்க பரிசுத்தமா வாழ முடியும். you can get the holiness in your life. அதனால கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. That's why you ask and get it. ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா, If you get that the Holy Spirit is not in you, நீங்க பாவத்தை மேற்கொள்ள முடியலன்னா, if you cannot overcome sin, நீங்க இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. now you get it. விசுவாசத்தை ஜெபிப்பீங்களா? Will you have faith and pray? பரிசுத்த பிதாவே, Our Holy Spirit, இந்த வசனத்தை விசுவாசிக்கிற யாவர் மேலும் whoever believes in this word, ஆண்டவரே, God, இவங்க மேல உங்களுடைய பரிசுத்த ஆவியை பொழிந்திரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். you come down. ஆண்டவரே, கேட்கிற யாவருக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. You said, whoever asks me, I will give. பரிசுத்த ஆவியானவர் என்பது எல்லா மனுஷருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. You said like the Holy Spirit is given to everybody. ஆண்டவரே, இந்த நேரத்துல விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படி ஆவியை வைங்க. You give your Holy Spirit power to the one who asks you. இவர்கள் ஒரு வித்தியாசத்தை காணட்டும். Let them have a change in their life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, amen.